வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெர்ஃப்யூம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் லேட்டா அப்லோட் பண்ணதுக்கு தயவு செய்து மன்னிச்சிடுங்க. ஸோ, இப்போவே உங்களுக்கு வாய்ஸ் கேட்குறப்ப தெரியும், என்னது வாய்ஸில் ஏதோ காத்தடிக்கிற சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி. ஓ மை காட்! மை புக்கில் எல்லோரையும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ட் இந்த ஸ்டோரி எபிசோடு முடிக்கிறதுக்குள்ளே சத்தியமாக சொல்கிறேன், செத்தே போயிட்டேன். அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ, நம்ம ரீசெண்டாக ஒட் கலர் ட்ரிப்பு போட்டோம் புக்கிலே. ஸோ, அதனால தான் வந்து செம்ம என்ஜாய் பண்ணிட்டேன். இதை அப்படியே மறந்து போயிட்டேன். இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. அதை வந்துட்டால எபிசோடை சீக்கிரமாக முடிக்கலாம் வாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். அவங்க டாப் வாய்ஸ் வரலைன்னா கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நான் அந்த வாய்ஸை வர வைக்கிறேன். நீ 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 சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். என்னோட அக்கா, என்னோட அம்மா அப்பாலாம் சத்தியமாக அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியா? எதுக்காண்டி நம்பாமல் இருக்க? உங்கள் அக்கா, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க தான். நீ நினைக்கிற அளவுக்கு உன் பேரண்ட்ஸ் இல்லட்டையா? நான் ரொம்பவே கிளியராக விசாரித்தேன். உண்மை தெரிகிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு. பட் இங்கே பார், அந்த குழந்தை பார், அவள் என்ன தப்பு பண்ணா? அவள் இப்படி இறந்து போயிருக்கா. அதுவும் அவங்க பேரண்ட்ஸ் தான் இதெல்லாத்துக்குமே காரணம். அவங்க அக்கா தான் அதுக்காண்டி ஆள் அனுப்பி விட்டுருக்கு. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாட்டியாவும். அப்போ அந்த நியூஸ் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. அந்த குழந்தை அவ்வளோ சித்திரவதை பண்ணிச்சு தெரியுமா? அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வல்கராக அந்த குழந்தைய அட்டாக் பண்ணியிருக்காங்க. மிருகம், சுத்த மிருகம் தான். இவனை மாதிரிலாம் இருக்கிறவன் உயிரோட இருக்கக்கூடாது. பண்ண தோண்டி விட்டவன் செத்து இருக்கிறதுக்கு சமம். ஜங்குக் பண்ணது கரெக்டு தான். சுட்டி அவங்க அப்படியே கீழே விழுந்திருக்க லயாவோட பிக்கை தான் அப்படியே பார்க்குறான். இவா லயா நல்லா பாரு. அதான் கிட்ட ஐஸ்கிரீம் கண்டி வந்து நின்றவள நீயும் சேர்ந்து கொலை பண்ணிட்டல. இல்லை இல்லை, அதான் சொல்லாத. நான் ஒன்றும் அந்த கொலையை பண்ணலை. எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த குழந்தை தான் இறந்து போச்சுன்னு. எனக்கு சத்தியமாக இப்போ தான் தெரியும் சங்கோ. நான் ஒன்றும் இதுக்கு காரணம் கிடையாது. என் ஃபேமிலி இப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அக்கா, உண்மையாகவே நீ தான் கொலை பண்ணி அக்கா. இது குழந்தை என்ன பண்ணுச்சு? இவளை எதுக்காண்டிக்கா சாகிடுச்சு? இவளை பற்றி நான் ஒன்று வீட்டில் தான் எவ்வளோ தட்டி சொன்னேன் தெரியும்ல. இது குழந்தை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தா. ஃபியூச்சரில் எனக்கு இது மாதிரி குழந்தை வேணும். நானும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அந்த குழந்தையோட சிரிப்பை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்ட்டு ஒவ்வொரு தடவை சொல்லிட்டு இருந்தேன். அந்த குழந்தைய எதுக்குக்கா கொன்ன? டே, நான் ஒன்றும் அவளை கொல்லலாம். ஆளுங்களை அனுப்பி விட்டல. அப்பா சொன்னதும் அது இந்த குழந்தைன்னு எனக்கு தெரியாது. நடிக்காதக்கா, நடிக்காத. நீ இவ்வளோ சீப்பான ஆளா? இங்கே பாருட்டேன், நான் ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு கிடையாது. நான் நல்லவதான். இது நல்லவளா? தம்பி முன்னாடி நாடகம் கட்டுறியாடி? இதுன்னு நம்ப சொல்கிறியா? ஃபேமிலி கிட்ட நெருங்கிறதுக்கு உன்னை பற்றின டீட்டெயில்ஸ், உங்கள் அப்பா பற்றி, உங்கள் அம்மா பற்றி, உன் ஃபேமிலி பற்றியே தெரிஞ்சுட்டு வந்தேன்டி. அப்போலாம் எனக்கு நீ ஒரு தட்டி கூட நல்லவளா தெரியலையே. இப்போ மட்டும் எப்படியோ உன் தம்பி முன்னாடி நட்டிக்கிற. அதுக்கப்புறமா தான் ஃபேமிலி கிட்ட கொஞ்சமாக க்ளோஸ் ஆனேன். எல்லா டீட்டெயிலும் தெரிகிறப்போ மொத்தமாக முடிக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்கள் கிரேக்கு தான் செம்மையாக கோவம் வருது. ஸோ வேகமாக போய் ஜங்கு கூட ஷர்ட்டை பிடிச்சி செம்மையாக அடிக்க ஆரம்பிக்கிறான். உண்மை என்னன்னு தெரியாமல் என்கிட்ட இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத. என்னடா விசாரிச்ச? ஒரு உயிரும் விசாரிக்கல. என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஜங்குக்கு இப்போ அப்படியே எழுந்திரிச்சிட்டு அங்கே கிரேவை போட்டு செம்மடி அடிக்கிறான். இது ஒன்றும் தெரியாதா?
எனக்கு ஏண்டி தெரியாமல் இருக்க போகுது. அவங்களோட அப்பா உன்னோட அப்பா கிடையாது. ஆர்ஃபனேஜில் இருந்து ஒன்றை எடுத்து வளர்த்தாங்க அவங்களோட அம்மா. அதுவும் யூஸுக்கு, அவங்க பண்ண போகிற அந்த பிஸ்னஸ் யூஸுக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து நீ அப்படியே வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறமா இல்லை இல்லை நான் அவங்களோட அம்மா அப்பாவோட பொண்ணு தான். நான் ஒன்றும் அங்கேருந்து வரல. ரியலி அப்படியா? என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. என்ன சொல்ற? அப்போ நீ என்னோட கையிலையா? டேம், அவன் தான் லூஸ் மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறானா? கூட இருக்கிறனா என்ன நீ நம்ப மாட்டியா? ஆனா நீ இப்படி ஏக்கா இப்படி பண்ற? அந்த குழந்தைய நான் கொல்லலட்டையும், நான் கொல்லலை. என்னை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கிரே அப்படியே செம்ம டென்ஷன் ஆகி அவள் கையில் இருந்து கத்தி எடுத்து ஜங்குக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ அங்கே ஜங்குக்குமே நிறைய கீரெல்லாம் அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க அங்கே என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கே ஜங்குக்குமே செம்மையாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். ஷோன் இதை பார்க்குறா. இல்லை கிரே, இப்பெல்லாம் பண்ணாத, தப்பு, நீ பண்ண தப்புக்கு ஒழுங்கு முடியாது, அரெஸ்ட் ஆகி போய் ஜெயிலில் உட்காரு, இப்பெல்லாம் பண்ணாத, அடிக்காத கிரே அப்படின்னு சொல்லிட்டு யூன் தான் அப்படியே தடுக்க பார்க்குறா. கிரே அப்படியே யூனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. யூன் அப்படியே பெஞ்சில் அடிச்சு அவள் ஹெட்லேருந்து அப்படியே ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வேமா போய் அங்கே யூனை பிடிக்கிறான். இல்லை, எதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிடும், அதை கிரே பண்ண வைக்கிறான். ஐம் சாரி கிரே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாக்கெட்டில் இருந்து ஒரு கன் எடுத்து கரெக்டாக கிரேவோட ஹிப் பேக் சைடு அப்படியே அங்கே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ கிரே அப்படியே டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுக. ஸோ அங்கே ஜங்குக்கு தான் அங்கே கிரேக்கு செம்ம மூஞ்சில் குத்துன்னு குத்திட்டுருக்கான். ஸோ அங்கே ஜங்குக்கு அடிக்க யோனுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹார்ட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் லவ் பண்ண ஒரு பொண்ணு இப்படி மோசமான ஒரு பொண்ணாக இருக்குதுன்னு நினைக்கிறப்போ அங்கே யோனுக்கு உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவளை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கா. அவளால் அங்கே கிரே அடிவாங்கிறத பார்க்கவே முடியல. வேகமாக போய் ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு கிரேவை அப்படியே தூக்கி வச்சுக்கிறா. ஏன் கிரே, எதுக்காண்டி இப்பெல்லாம் பண்ணுற? இந்த மாதிரி லைஃப் உனக்கு எதுக்கு? அந்த ஃபேமிலிக்காண்டி எதுக்காண்டி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? அங்கே கிரே அப்படி சிரிக்கிறா. என்ன விஷயம்னு தெரியாம 2 பேருமே தப்பான காரியத்தை பண்ணிட்டீங்களே. நான் என்னடி பண்ணேன்? தப்பு பண்ணதான். அவங்களோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி கிடையாது. அவங்க அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கும் அந்த அக்கறை வேணும்னு நினச்சேன், ஆனால் கிடைக்கல. அவங்க அந்த என்ன ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிற மாதிரி வெறும் நடிச்சாங்க. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப கெட்டவர். என்ன வற்புறுத்தி தாண்டி இதெல்லாம் பண்ண வச்சாரு. அப்படி பண்ணலைன்னா குடும்பத்தை விட்டு வெளியேற்றிடுவேன்னு சொன்னார். அந்த பயத்தினாலேயே ஃபேமிலி வேணும்னாலேயும் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு மோசம் இல்லடி. அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினச்சேன். பட் ஜங்குக்கு அந்த குழந்தை நான் அமிச்ச ஆள் கிடையாது, வேற ஒரு பையன். அது நான் இல்லைடா. அது டீட்டெயில்டாக விசாரிச்சிருக்கலாம். நீ இந்த குழந்தைய நான் கொல்லலை. அவங்க அப்பா எப்படி பழி வாங்கணும்னு ஒவ்வொரு டைமும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ தான் கொன்ன. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்ச உனக்கு மொத்த டீட்டெயிலும் தெரியாமல் போயிடுச்சு. இன்னும் விசாரிச்சிருக்கலாம். எப்படி அந்த குழந்தைய கொல்ற அளவுக்கு நான் அவ்வளோ கெட்டவன் கிடையாது ஜங்குக்கு. அப்போ அந்த பையன் நீ அமிச்சால் கிடையாது. இல்லை, ஏதோ ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருந்தேன். அங்கே லயாவை வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன். நானும் லயாவை
காப்பாற்றணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கே பிடிக்காது. அக்கா, அப்போ நீ லயாவை கொல்லல. லயாவை மட்டும்தான் நான் கொல்லலை. மற்றபடி நான் நிறைய பேத்து கொண்டிருக்கேன். நல்லவங்களையும் சரி, கெட்டவங்களையும் சரி. ஃபேமிலிக்காண்டி எல்லாத்தையும் பண்ணேன். எனக்கு ஃபேமிலி பாசம் கிடைச்சதுங்களா அது உன் அம்மா கிட்ட மட்டும்தான் கிடைச்சிச்சு. ஷியா கிட்ட கிடைச்சிச்சு. அடுத்து இவன்கிட்ட கிடைச்சிருக்கு. ஆனால் அது முழுசா அனுபவிக்கிற அளவுக்கு எனக்கு எனக்கு கொடுப்பனும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தை நான் கொல்லலாட்டையும் நான் உன்னை உண்மையிலே ஒரு நல்ல தம்பியாக பார்த்தேன். யாரும் என்னனாலும் நினச்சிட்டு போட்டோம். தயவு செய்து நீ என்ன தப்பாக நினச்சிருந்த ப்ளீஸ். சங்குக்கு அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காடுறான். அவனோட ஹெட்டை அந்த பெஞ்ச் மேலே அப்படி பேக் சைடு இப்படி தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கான். அவங்க அப்படியே அங்கே ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அக்காவை ஹாஸ்பிட்டலில் சேருங்க, அப்புறமா அக்காவை பார்க்க வரேன். சரிடா, நீ பார்த்து பத்திரமா. அங்கே ஜங்குக்கு உனக்கு ஏதோ பண்ணிடுறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரி. அங்கே இவனுமே ஆம்புலன்ஸ் கால் பண்ணால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அங்கே கிரேவை அப்படி பொத்தனாப்பில் தூக்கிட்டு போய் அவள் காரில் வச்சு அப்படியே அங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அங்கே அப்படியே அவங்க வந்து கீழே தான் உட்காந்துருப்பான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு அங்கே டேங்க்கு முன்னாடி போய் அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே உட்காடுறான் கீழே. ஸோ டேங்கு கூட 2 கையும் அப்படியே பிடிச்சி அவனோட ஃபோர்ஹெட்டை அப்படியே அவன் கையில் வைக்கிறான். ஐம் சாரி, என்னோட ஃபேமிலி இந்த அளவுக்கு பண்ணணும்னு நான் நினச்சி பார்க்கல. என்ன நீ கொன்னாலும் கொன்ற உனக்காண்டி நான் என்னன்னாலும் பண்ண வேண்டாம். உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு தடி கூட உன்னை லவ் பண்ணது தப்புன்னு நான் நினச்சது கிடையாது. எனக்கு தெரியல, உன்னை மட்டும் அப்படி லவ் பண்ணிட்டேன். பர்ஃப்யூம் பாய் இறந்து போயிட்டான். அங்கே ஜொங்க கண்ணிலேருந்து ஒரு மாதிரி கண்ணீராக வந்துட்டே இருக்குது. அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி கோவமும் அவனுக்கு வருது. இருந்தாலும் உன் ஃபேமிலி பண்ணது தப்பு தானே? தப்பு தான். உனக்கு கொல்லணும்னு விருப்பம் இருந்தான் என்னை கொன்று கோபமாச்சு குறையட்டும். அந்த குழந்தைக்காச்சும் நிம்மதி கிடைக்கட்டும். ப்ளீஸ், இப்படி ஏன் இன்னும் கொல்லாமல் இருக்கு? ஏன்னா என்னால் முடியலடா. உன்னை நான் லவ் பண்ணுறேன். எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சேனே தெரில. ஆனால் லவ் பண்ணுறேன். ஏன்னா நீ நல்லவன். என்கிட்ட நான் ஒன்று வெறுத்தாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். லயா மாதிரி துரத்தி என் பின்னாடியே வந்தேன். வேணான்னு சொன்னாலும் என் பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருந்தேன். எப்படி அவ்வளோ லவ் பண்ணாமல் இருக்க முடியும் சொல்லு? நான் கொல்லணும்னு நினைக்கிற ஒரு பையனும் நீ தான். நான் லவ் பண்ணுற ஒரு பையனும் நீ தான். ஜங்கு, ஐம் சாரிடா. இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. சந்தோஷப்படுறதா, உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகிறதா, கொன்றுடா ப்ளீஸ் ஜங்கு. இல்லைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த குழந்தை இறந்து போனது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. என்னால் முடியாது ஜங்கு. ப்ளீஸ் என்னை கொன்று. ப்ளீஸ் ஜங்கு, என்னை கொன்று ப்ளீஸ். இங்கே பாரு, நான் அந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணுறேன். உன்னை கொல்ல மாட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லாத. பேரண்ட்ஸ் பண்ண பாவத்துக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு?
ரொம்ப தப்புல. அதாவது உன்னோட அக்கா பண்ணலையே, யார் பண்ணாங்களோ அவனை நான் எப்போவோ பழி வாங்கிட்டேன். ஆனால் இந்த உண்மை எனக்கு இப்போ தான் தெரியும். நானும் சரியாக விசாரிச்சிருக்கணும். இது ரொம்ப தப்பான முடிவு எடுக்க பார்த்துட்டேன். நான் தப்பு பண்ணதா அவனோட 2 பேரண்ட்ஸ், அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். போதும் எனக்கு தான், இதுவே எனக்கு போதும். ஆனால் லயா சாகல, உயிரோட தான் இருக்கா. ஏன்னா உயிரோட இருக்கலாம் நிஜமாவா? எந்த கடவுள் பண்ண புண்ணியமோ தெரியல, லயா உயிரோட இருக்கா. இப்போ நிம்மதியா இருக்கா. ஆனால் அவள் அதில் வந்து வெளியே கொண்டு வரணும் பட்டு பால் இருக்கேன். என்னால் முடியலட்டும். அவளுக்கு அவ்வளோ பெயின் இருக்கு. என்ன சொல்கிறேன்? ஸோ லயாவை அப்படி ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அவளுக்கு கொஞ்சம் தான் உயிரே இருந்திருக்கும். கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்தால் லயாவோட உயிர் அப்படியே மொத்தமாக போயிருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிட்டுருக்காங்க. அந்நேரத்துக்கு அங்கே லயாவோட அப்பாவுமே வந்துடுறாரு. ஸோ ஒரு பக்கத்தில் அப்படி அவர் ஃப்ரெண்டுமே வர்றாரு. நீயாடா லயாவை பண்ண? உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? அவள் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தா, ஒரு குழந்தாடா, அவளை பையன்டா இப்படி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி அங்கே லயாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் போட்டு ஜங்குக்கு போட்டு அடி அடி நடிச்சிட்ருக்காரு. ஸோ அங்கே லயாவோட அப்பா தான் வேமா வந்து அவர் ஃப்ரெண்டை அப்படியே தடுத்து விடுறாரு. இல்லை, அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். லயா அவனுக்கு ஒரு குழந்தை மாதிரி. கண்டிப்பா அவன் எப்படி பண்ணியிருக்க மாட்டான். டேய், இது சீரியல் கில்லரா? லயாக்கு கிடையாது. அங்கே ஜங்குக்கு இதை கேட்குறப்போ அவனுக்கு உண்மையிலே அது ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க ஜங்குக்கு. ஸோ டாக்டர் தான் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வராங்க. அது வந்து அவங்க குழந்தைக்கு இப்போது சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா ஆப்ரேஷனா? ஏன், என்னாச்சு? ஜங்குக்கு அப்படி எதுவுமே சொல்லாமல் அப்படி நின்று கேட்டுகிட்டே இருக்கான். இல்லை, உங்கள் பொண்ணோட நிறையா பிளட் லாஸ் ஆகிருக்கா, போன்ஸுமே நல்லா டேமேஜ் ஆகிருக்கா, கிராக் ஆகிருக்கா, அதெல்லாம் நிறையா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மேஜர் ஆப்ரேஷனே உங்கள் பொண்ணோட பிறப்பு உறுப்பு ரொம்ப சிதைஞ்சிருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியலாக வைக்கணும். இல்லாட்டினா அவளோட உயிருக்கே ரொம்ப ஆபத்தாக இருக்கும். ஸோ இதை கேட்குறப்போ லயாவோட அப்பாவுக்கு அவ்வளோ அழுக வந்துட்டுருக்குது. அவரும் உட்காந்து கத்தி கதறி அழுதுட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா லயாவுக்கு அங்கே ஆப்ரேஷனுமே அங்கே முடியுது. ஸோ அவங்க ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ண ஏது பண்ணானே ஒன்றுமே புரியல. ஸோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி தெக்கி திணறி நின்றுட்டுருக்கான். ஸோ லயா அப்படியே அங்கே தனியான ஒரு ரூமில் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. லயாவோட அப்பா தான் அப்படியே முன்னாடி வந்து லயாவோட கையெல்லாம் பிடிச்சி அப்படியே ஹெட்டெல்லாம் அப்படியே தடவி கொடுத்துட்ருக்காரு. லயா, நீ ஓகேவா? லயா, அப்பா, லயா, என்னாச்சு? எனக்கு வலிக்குதுப்பா. அது ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் அடிபட்டிருக்கா, அதுதான் உனக்கு வலிக்குது. அப்பா, நான் ஸ்கூலுக்கு போனேன்ப்பா. அங்கே அங்கிள். இல்லைடா, வேண்டாம், இப்போதைக்கு ஏதோ எனக்கு வேண்டாமா, நீ ரெஸ்ட் எடு. அப்பா, ஜங்குக்கு எங்கப்பா காண? அவன் வெளியே இருக்காம்மா, உனக்கு அவரை பார்க்கணுமா? பார்க்கணும், வரமா
மாட்டேறா, என்ன பார்க்க மாட்டாரப்பா, என் மேலே கோபம் அவனுக்கு இல்லைடா, கோலம் இல்லை, அவனை நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லயாவோட அப்பா தான் அப்படியே ரூமை விட்டு வெளியே போய் அவங்க பார்க்கணும்னு சொல்கிறான். நானா இல்லை, நான் போகல, நீங்கள் போகலண்ணா அவ கஷ்டப்படுவான், போங்க, நான் எப்படி அவ்வளோ அந்த நிலைமையில பார்ப்பேன், போங்க ஜங்குக்கா. ஜங்குக்கா அப்படியே எதுவுமே சொல்லாமா உள்ளே தான் போனான். அவன் அப்படியே லயாவை பார்க்குறப்போ ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணே கலங்குதா. ஏன்னா லயா தலையில் ஒரு கட்டை, அவள் கண்ணு ஃபுல்லாக ஒரு சரி நல்லாவே வீங்கியிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி அக்ரெசிவாக அந்த பையன் அப்படியே கடிச்சு வச்சுருப்பான். ஸோ அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம வெறியாகுது, கோபம் வருது. அவளோட கையிலலாம் அங்கே கட்டு போட்டிருப்பாங்க, காலெல்லாம் கட்டு போட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி அங்கே அவளுக்கு செம்மையாக உடம்பு பாடி ஃபுல்லாக அப்படியே செம்மையாக கட்டாக போட்டு ஆப்ரேஷனாக பண்ணி வச்சுருப்பாங்க. இதை கூப்பிட்டியா? என்ன என் பக்கம் வரல, ஃபஸ்ட்டுன்னா ஒன்றைத்தான் பார்க்கணுன்னு நினச்சேன், ஏன் நீ வரல? உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை எப்படி பார்க்குறதுல விருப்பம் இல்லை. உனக்கு ஹர்ட்டாக இருக்கு, எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் அழல, நான் அழமாட்டேன், நீ அழாட்ட, நான் வந்து வலிச்சாலும் அழமாட்டேன், தாக்கல ஜங்கு. இல்லை, உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு, வலிக்குது நான் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ அழாட்டு ஜங்கு, எதுக்காண்டி அழுத? நீ வந்துட்டலாம், நீ எனக்காண்டி வருவேன்னு எனக்கு தெரியும் ஜங்கு. I'm sorry. யாரே எதுக்காண்டி சொல்கிற? நீ சொல்கிற அந்த காட் உன்னை காப்பாற்றிட்டார். நீ எப்போ என் கண்ணு முன்னாடி இருக்க, நான் எப்பவும் கூட தான் இருப்பேன் ஜங்கு. அதுக்கிட்ட நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன், கூட நான் இருக்கணும்னு. அவர்தான் விட்டுட்டார் போல உன்கிட்ட. இன்னும் சீக்கிரமாக வந்திருக்கணும் ஜங்கு. அழாச்ச ஜங்கு. எனக்கு சாரியை தவிர வேற என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலடி. ஐம் சாரிடா. இனிமேல் ஒன்று நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீ எப்பவும் என்ன நல்லா தானே பார்த்துக்கிறேன். பேசாத, அமைதியாரு. என்ன நீ கோபப்படுத்த வைக்கிற. கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு தான் நான் வந்திருப்பல. ஜாதி வாயும் போட பவசத்து கூட இது கோபமாக கத்தியா. இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ப்ராமிஸ். கோபப்பட மாட்டேன், பட மாட்டேன், திட்ட மாட்டேன், பண்ண மாட்டேன். உனக்கு வேண்டா என்ன உட்கார வச்சு சந்தோஷமா பேசணும். பேசுகிறேன். ரெண்டு விழக்கூடாது, பண்ண மாட்டேன். தேங்க்யூ. சரி, ட்ரஸ்டடா. என்ன போகாத, இங்கே இருந்தவங்க தனியாக விட்டு போகாத. சரி, இங்கே இருக்க, நீ படுத்து தூங்க. நான் சும்மா போக மாட்டேன், இங்கே இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இல்லையா அப்படி படுத்து தூங்குறா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு
அங்கே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே போலீஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் ப்ரெஸ்ஸுக்கெலாம் விஷயம் தெரியுது. ஸோ ஓரளவுக்கு ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அங்கே லயாவோட விஷயம். ஸோ ப்ரெஸ் மீடியாவில் அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து கும்மின்னு குமிஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் லயா கிட்ட கொஞ்சம் கொஷின் கேட்கணும். ஆனால் அவள் இப்போ தான் தூங்கிட்டுருக்கா. அவள் இப்போதைக்கு எந்திரிக்க வேண்டாம். என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்க? அந்த பையனை பற்றின டீட்டெயில்ஸ். அவள் ஆல்ரெடி அவள் நகத்தில் இருந்த அந்த பர்சனோட ஸ்கின்னை வச்சு நாங்கள் முக்கால்வாசி கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் அவள் கொஞ்சம் அடையாளம் கட்டணும். என்ன விளாட்றீங்களா? அவளுக்கு எல்லாத்தையும் மறக்கணும். அதை விட்டுட்டு திரும்ப ஞாபகப்படுத்துறதுனா என்னது திரும்ப அதை பற்றி வர நினச்சா அவள் இருக்கே ஆபத்து. ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். என்னால் அது முடியாது. இல்லைங்க, அந்த பையனுக்கு அப்புறம் நல்ல தண்டனை கிடைக்கவே செய்யாது. சுதந்திரமாகவும் சுற்றிட்டு இருப்பான். இப்படிப்பட்டவனுக்கு நம்ம சீக்கிரமான ஒரு நல்ல முடிவை கொடுத்தே ஆகணும். ஆனால் என்னால் முடியாது. இப்போதைக்கு லயாவை நான் ஹர்ட் பண்ண விரும்பலை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜங்குக்கு அப்படியே அமைதியாகி அங்கே லயாவோட அப்பாவை தான் பார்க்குறாங்க. ஸோ அவருமே ஓகே விடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அவனும் அப்படி எதுவுமே சொல்லாமல் அமைதியாகிடுறான். லயா தான் இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறான். நம்ம சுற்றி ஆட்களாக இருக்காங்க. ஸோ அவங்க ஜங்குக்கும் லயாவோட அப்பாவும் அப்படி வெளியே தான் நிற்கிறாங்க. லயா அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறா. ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ லயா அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறான். பக்கத்தில் ஒரு பேபி சைக்காட்டிஸ்ட்டுமே இருப்பாங்க. ஸோ அவங்களும் அப்படியே பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வீல் சேர் மாதிரி இருக்கும். ஸோ அது மேலே தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அந்த பர்சன் தான் இப்போ அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹாய் லயா, எப்படி இருக்கா? ஒன்று அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு என்ன மழை பெஞ்சிச்சா, நான் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அங்கிள் வந்தாங்க. என்னை பச்சு இழுத்துட்டு அதுக்குள்ளே போனாங்க. அங்கே அப்படியே லயா அமைதியாகிறா. ஸோ ஜங்குக்கு ஒரு தட்டி டேர்ன் பண்ணா. லயா அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரி அவள் பயப்படுறா. ஒரு மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஒரு மாதிரி கை காலில் அப்படியே ஷுவராக ஆரம்பிக்குது. அதை அந்த சைக்காட்டிஸ்ட் அப்படியே புரிஞ்சுட்டேன். சரி போதும். அந்த பர்சன் யாருன்னு உன்னால் கை காட்ட முடியுமா? தெரியும். சரி, அந்த ஃபோட்டோஸை காட்டுங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அப்படியே நிறையா ஒரு டேப்பில் வச்சு அப்படியே காட்டுறாங்க. ஸோ கரெக்டாக இல்லையா அந்த பையன் யாருன்றதையும் சொல்லிடுறா. ஸோ இப்போ ஒரு தாட்டி காட்டாமல் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் மிங்கிள் பண்ணி அது யாருன்னு காட்டா லயா கரெக்டாக அந்த பையனை பற்றி சொல்ல. ஸோ அந்த பையனை அப்படியே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நியூஸு செம்மாவாக வைரல் ஆகிட்டுருக்குது. அப்படியே ஹாஸ்பிட்டலில் இன்னும் கூட்டம் அப்படியே அல்லுன்னு அள்ளிகிட்ருக்குது. லயாவை தான் இப்போ அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சு ஒரு செக்கப் காண்டி கூட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ப்ரெஸெல்லாம் வந்து பார்த்துட்டு ஜங்குக்கு அவனை பார்த்த உடனே அப்படியே லயாவை தூக்கிக்கிறான். ஸோ அவங்க அப்பாவும் அப்படியே அவங்கள போட்டு கெஞ்சிடாரு, வேணாம் என் பிள்ளைய எது கேட்காதீங்க, அவள் ரொம்ப பாவம், அவளை ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க, அவள் லைஃபே மொத்தமாக வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் காலில் வந்து கெஞ்சினாலும் ஸோ ப்ரெஸெல்லாம் அவங்களுக்கு அதில் கேட்குறாளா அப்படின்னு சொல்லி அவங்களாம் அப்படியே தள்ளி விட்டு அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கு தான் அப்படியே வேகமாக போய் அவன் ஒரு லயாவை ஒரு எங்கேயோ தெரியாத ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும். லயா அப்படியே அங்கே படுக்க வைக்கிறா. ஸோ லயா அப்படியே ரெஸ்ட் ரூம் வேறு போயிருப்பா. ஸோ அவளுக்கு அவங்க என்ன பண்ணுறோம், அவளுக்கு எப்படி அது ஆகுதுன்றது அவளுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே போயிருப்பா. ஸோ அது அப்படியே வலிக்க வேற ஆரம்பிக்குது. லயா அப்படியே செம்ம கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கால் இதை சுத்தமாக பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி அவன் கஷ்டப்பட்டுட்ருக்கான். லயா எதுக்கு அழுகிற எல்லாத்தட்டி ஜங்குக் வலிக்குது, ஜங்குக் என்னால் முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ அங்கே ஜங்குக் தான் அப்படியே லயாவோட காலை அப்படியே பிடிச்சிக்கிறான். ஏன்னா அவள் காலை வேற உதறிட்டுருக்கா, தையல் வேற பிரிஞ்சிடக்கூடாதுன்றக்கா ஒரு மாதிரி இது பண்ண. ஸோ லயாக்கு அதை பார்க்குறப்போ இன்னும் ஒரு மாதிரி பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவன் அப்படியே அங்கே காலை பிடிச்சி பண்ணுறது. ஸோ இது எல்லாமே லயாக்கு ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகி வர ஒரு மாதிரி ஓவராக கத்த ஆரம்பிச்சிட்றா. ஸோ அதனால் லயாக்கு அங்கே ஹார்ட் பீட்டை ஒரு மாதிரி எகிர ஆரம்பிக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே அங்கே லயாவோட அப்பாவும் அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு.
தன்னோட பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அவராலையும் அதால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ நல்ல நேரம் பார்த்து அங்கே டாக்டர்ஸுமே வந்துடுறாங்க. லயாவுக்கு அப்படி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவளை திரும்ப அப்படி ஒரு மாதிரி பேக்கப் கொண்டு வராங்க. ஆனால் லயாவோட அப்பாவுக்கு இதுக்கு மேலே முடியல, என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கே சூசைட் பண்ணி இறந்தே போயிடுறாரு, மாடிலேருந்து கீழே குதிச்சு. ஸோ ஜங்குக்குமே இந்த நியூஸ் அப்படியே கேள்விப்பட்டு அவனும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். ஸோ அவங்க அப்பா அப்படியே இறந்து கிடக்குறாரு. அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம கோவம் வந்துட்டுருக்குது. ஸோ ஆனால் இப்போதைக்கு எதுவும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு லயா தான் முக்கியம்னு சொல்லி அவளை க்யூர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் அவன் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதுக்கப்புறமா லயா பார்க்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் வருவான். ஸோ அங்கே சைக்காட்டிஸ்ட்டும் அப்படியே இருப்பாங்க. இதுக்கு என்னதான் வரும், இப்படி இருக்கிற குழந்தைய சீக்கிரமாக நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. என்னோட பொண்ணுக்குமே இதே நிலமை. ஆனால் அவளுக்கு நல்ல விவரம் தெரிகிற வயசு. சூசைட் அட்டன் பண்ணிட்டோம். அவள் இல்லாதனால நானும் அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு எப்படி அவளை என்ன பண்ணி காப்பாற்றணும்னு தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது. ஆனால் என் குழந்தைக்கு நடந்த மாதிரி மற்ற எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். சூசைட் அட்டன் பண்ண எனக்கு கால் போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சர்வீஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக லயாவரத்துலேருந்து நான் வெளியே கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த சைக்காட்ரிஸ்ட்டும் அப்படியே லயாவை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆனால் அங்கே லயா ஜங்குக்கை சரியாகவே பார்க்கவே மாட்டேன்றா. ஒரு மாதிரி பாய்ஸை கண்டாலே அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கா. எல்லாமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்கவே மாட்டேன்றா. ஆனால் ஜங்குக்கு எதாவது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிட்டே இருக்கா. இவ்வளோ நாள் கூட இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகிறப்போ அவனால் அது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி அவனுக்கு வெறியாக வந்துகிட்டே இருக்குது. கோவம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அவங்களோட ஃபேமிலிஸ் மேலே. ஸோ அதுக்கப்புறமா தான் லயாவுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைக்காட்டிஸ்ட் ஒரு பொம்மையெல்லாம் வச்சு அவளை அட்ராக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி லயா அந்த பொம்மை கூட அப்படியே நல்லா அழகாக ஜாலியாக பேசிகிட்ருக்கா. இதை அப்படியே அங்கே ஜங்குக்கு தூரத்துலேருந்து பார்த்து அது அப்படியே அவன் டெடி பேர் மாதிரி அந்த பெரிய அந்த வர காஸ்டியூம்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே லயா முன்னாடி வர. ஸோ அவங்க லயா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. ஸோ வாய்ஸ் பேசினா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே எதுவுமே பேசாமல் ஆக்ஷன்லேயே எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அந்த மாதிரி எல்லாத்தையும் அவன் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ லயாவும் அப்படியே கண்டினியூவாக அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் அந்த பொம்மை கூட. ஏன் லயா, உனக்கு இப்போது எப்படி தோணுது? எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருக்க தோணுது. அங்கே போனால் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என் கூட அங்கே யாரும் பேசவும் மாட்டாங்க. எனக்கு வேணாம், நான் அங்கே இருக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸ்கூலில் நிறையா பேர் உனக்கு வேண்டி இருக்காங்க, எல்லாம் ஒன்று பார்த்துப்பாங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போர் அடிக்குதல்ல. ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு வேணாம், ஸ்கூல் வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதா? ஏன் உனக்கு எக்ஸாம் எழுதுறணும், எக்ஸாம்ஸ் நினச்சோம் பயமாக இருக்கா? நான் நல்லா படிப்பேன். அப்புறம் என்ன, நீ நல்லா படித்தா இன்னும் நல்ல நல்ல விஷயம்லாம் பண்ணலாம். அண்ணா அண்ணா எனக்கு பயமாக இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். உனக்கு எப்போல்லாம் பயமாக இருக்கோ உனக்கு பிடிச்ச அந்த டாய் இருக்குல்ல, அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கோ. சரி. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு லயாவுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆக பார்க்குறா. ஆனால் ஜங்குக்கு வந்து ஃபேஸே காட்டவே இல்லை. ஸோ அவன் ஒரு மாஸ்க்கு இல்லை கேப்பு அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே தான் கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ லயாவும் அப்படியே ஜங்குக்கு டேர்ன் பண்ணி கூட பார்க்கவே இல்லை. அவள் அப்படியே அமைதியாக பேக் சீட்டில் போய் உட்காந்துக்கிறா. ஸோ ஜங்குக்கு பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே சொல்லாமல் அப்படியே கூட்டு போயிட்டுருக்கான். லயாவும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு தான் கிளம்பி நிற்கிறா. ஸோ அவங்க ஜங்குக்கு வந்து அப்படியே வெளியே உட்காந்துட்ருப்பான். துவான் அப்படியே வந்து நிற்கிறான். என்னடா இங்கே வந்திருக்கா? அங்கிள், நான் அன்னைக்கு லயா கூட தான் போனேன். மழை வந்தனால குழுக்குழுன்னு ஓடி போயிட்டேன். இருந்திருந்தா அவளாம் அன்னைக்கு காப்பாற்றிருக்கல. நான் தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி பார்த்துக்கலாம். நீ லயாவை இனிமேல் நல்லா பார்த்துப்பியா?
நான் பார்த்துப்பேன். அவள் இந்த மாதிரி தள்ளிலாம் விட்டு போக மாட்டேன். அதுக்கு நான் நிறையா நோட்ஸ்லாம் எக்ஸாம்ஸ்க்கு எழுதி வச்சுக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனும் பேச. ஸோ அவங்க ஜங்குக்கு இதை பார்த்து அப்படி லைட்டாக சிரிக்கிறான். சரி ஓகே, எவ்வளோ பத்திரமா பார்த்துக்க. ஸோ அவங்க துவானோட அம்மா தான் அப்படியே வராங்க. நீ கவலைப்படாத, நான் கூட்டு போகிறேன் அவளை. தேங்க்ஸ். ஸோ அவங்க துவானோட அம்மா தான் லயாவோட அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ லயாவுமே அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அந்த ஸ்பாட் அப்படியே வருது. லயா அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கிறா. அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறா. அங்கே துவானோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா ஜங்குக் தான் அந்த டாய் பொம்மையெல்லாம் வச்சு அப்படியே நின்று கையை காட்டிகிட்ருக்கான், போ போ அப்படின்னு சொல்லிட்டு. லயா அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. ஸோ அவளை அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கையை உதறி விட்டுட்டு அந்த பொம்மைக்கிட்ட தான் வந்து நிற்கிறா. ஒரு நிமிஷம் கீழே உட்கார. அங்கே ஜங்குக்கு எப்படி எதுவுமே சொல்லாமல் அப்படியே கீழே உட்காடுறான். ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னடா ஜங்கு தானா? ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அவன் எப்படி ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான். நீ அதில் பண்ணிட்டுக்க ஜங்கு? சரி கோதவா அப்படின்னு சொல்லிட்டு லயா தான் இப்போ அப்படியே அவனை கூட்டு வச்சு ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவன் தலையில் இருக்கிற அந்த டெடிபியரோட அந்த மாஸ்கை தான் அப்படியே கலட்டுறா. எங்கள் பாரு எவ்வளோ வேத்த கொத்தி இருக்கோன்னு அவனுக்கு. சரி ஜங்குக், நான் உன்னை இனிமேல் அவாய்ட் பண்ண மாட்டேன். நீ அதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நீ எதுக்கு இப்படி பண்ணுற? ஐம் சாரி அவங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு இனிமேல் என்ன பார்த்தா பயம் வராதில்ல? எல்லாம் வராது ஜங்கு. இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். தேங்க்யூ லயா. எங்கே நீ மொத்தமாக பயந்துட்டே போயிடுவேன்னு பயந்துட்டேன். நான் அப்படி போக மாட்டேன். உன்னோட லயால எப்படி போவேன்? அப்பா ஜங்கு, நான் உனக்கு அப்பாவா? வேணாமா லயா, கண்டிப்பாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற ஜங்குக் தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி லயாவுமே ரொம்ப வார்மான ஒரு ஹக் கொடுத்த அப்படியே டைட்டாக அவனையும் ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக், நான் லயாவை பார்க்க முடியுமா? எதுக்காட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாதா? எனக்கு அவளை பார்க்கணுண்டா, ப்ளீஸ். சரி வா, கூட்டு போகிறேன். ஜங்குக் அப்படியே லயாவை பார்க்கறதுக்காண்டி கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே அப்படியே அங்கே கிரே சைடும் யோன் சைடும் பார்த்தா கிரேக்கு தான் அங்கே ஒரு மாதிரி பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. யோன் மேலே உனக்கு கோவமா? தயவுசெய்தா ஏதோ பேசாதா. எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறது, நான் லவ் பண்ணிட்டேன். ஒன்று முழுசாக தடுக்கவும் முடியல. ரியானா அங்கே போய் உட்காந்துட்டாலும் எனக்கு கொஞ்சம் கூட நீ கணக்கவே இல்லைல்ல. போதும், இனிமேல் ஒன்று அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாக வேலை கற்றுக்கணும். நல்லா இருக்க முடியுமா நான் இல்லாமல்? என் தலை வைத்தே இருந்து தான் ஆகணும். ஷியா விட்டு நீயும் வரமாட்டா. நான் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. போதும், எல்லாம் போதும். ஸோ அங்கே கிரே தான் இவனோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறா. ஸோ இவன் அப்படியே ஷாக்காகி அப்படியே டர்ன் பண்ணி பார்க்க, சீக்கிரம் என்ன கூட்டு போ, இல்லைன்னா செத்துருவேன் போல. அப்புறம் கூட வாழணும்னு நினச்சிட்டு இருந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாமல் போயிருப்போதா? அப்பெல்லாம் பேசாதா, கூட்டு போய் தொலைகிறேன். சாகிற நிலமை பார்த்து என்னெல்லாம் வார்த்தை பேசிட்டு பாரு, பைத்தியம் அப்படின்னு சொல்லி அங்கே யோன் தான் அப்படியே வேகமாக கார் ஓட்டி கூட்டு போயிட்டுருக்கா. ஸோ அவங்க அப்படியே கட் பண்ணி அங்கே டாங் சைட் பார்த்தா அவள் எப்படி அப்படி வீட்டு முன்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்கா.
நிஜமா அவ இருக்கா தானே? உள்ளதான் இருப்பா. இப்போ ஜங்குக்கு லயாவோட அம்மா இறந்ததுக்கு காரணமும் என்னோட அப்பான்னு சொன்னேன். எப்படி அவளோட அம்மா அவங்க அப்பா கிட்ட தான் ஒர்க் பண்ணாங்க. பிஏவா அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லி காட்டினாங்க. ஆனால் அவங்க அடங்கலை. அவங்க அம்மாவை கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக குழந்தை பிறந்துச்சு. டாக்டர்கிட்ட சொல்லி அவங்கள கொண்டுட்டாங்க. தான் வலிக்கு வராதவங்க அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க அவங்க அப்பா. அதை கொண்டுட்டாங்க. இப்போதைக்கு அவங்க அப்பா உயிரோட விட்டு வச்சிருக்க ஒரே ஆள் லயா மட்டும்தான். ஏதோ மிஸ்டேக்னால காடோட பிளஸிங்னால அவள் ஏதோ இப்போ என் கூட இருக்கா. ஸோ இப்போ அப்படியே டபக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. ஜங்குக், என்னது இது? யார் இந்த பையன்? இப்படி வீட்டுக்குள்ளே வராம பேசிகிட்டே இருக்கீங்க, என்னவா? இல்லையா, இன்னும் ஊரை பேசுகிறா. இது யாருன்னு தெரில. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? தெரிலையே, யார் நீங்கள்? ஸோ அவங்க டேங் தான். அப்படியே பார்க்குறான். லயா நல்லா வளர்ந்துருப்பா. டேங் பார்த்தோன்னே அப்படியே லயாவை ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சுப்பா? யார் இது? உனக்கு தெரியலையா? ஐஸ்கிரீம், 5 ஐஸ்கிரீம் கிம்டோ. ஆ, ரியலி? டேயாங், நீங்களா? பழா, அவங்கள பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஸோ அவங்க டோங்க இதை கேட்குறப்போ இன்னும் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. சாரில, எல்லாமே என்னோட தப்பு தான். என்னோட ஃபேமிலி இறந்ததுக்கு காரணம் நான் தான். என்னோட தப்பு தான் எல்லாமே. அதான் அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிட்டேன். நான் அதை மறந்துட்டேன். ஜங்குக்கப்பா என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஃபேமிலினா எனக்கு அவர் தான். அவங்கள பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்கள் ஸ்கூலில் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இங்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். ஆனால் உங்கள் ஃபேஸை தான் என்கிட்ட காட்ட மாட்டார். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ என் குடும்பம் உனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கு. என் மேலே உனக்கு எந்த கோவமே கிடையாது. கோவம் இருந்தால் ஏதாச்சும் பண்ணிடலாயா? சரி, கோவம் இருக்கு, நிறையா இருக்கு. ஆனால் நீங்கள் அதை எனக்காண்டி பண்ணுவீங்களா? நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன். ஜங்குக்கப்பா உண்மையிலே அவர் பண்ணுவாரா? தெரில, கேட்டுப்பாரு. சரி, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? அப்போதான் சொன்ன மாதிரிலாம் 5 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு 6வது ஐஸ்கிரீமை என்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது. எனக்கு மொத்தம் 6 ஐஸ்கிரீம் வேணும், புரியுதா? அங்கிட்டே அவங்க அப்படியே சிரிக்கிறான். நீனும் திறந்தவே இல்லையா? லயா வச்சே அவ்வளோ சீக்கிரம் திரும்பிடுவேனா என்கிட்டயோ அப்படின்னு சொல்ல, அங்கே ஜங்குக் தான் லயாவோட எப்படி காதை பிடிக்கிறான். டேங்கன்னு சொல்லக்கூடாது. நான் டேங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்ன? அப்போ நான் அதெல்லாம் முடியாது. எனக்கு டேங்க தான் வேணும். நீ அவனையும் அப்பான்னு கூப்பிட்டுக்க. சின்ன வயசுலேருந்து என் கனவெல்லாம் இப்படி மொத்தமாக முடிஞ்சு போயிட்டுருக்குது. லயாவுக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கிறோம், கடவுளை வேண்டுங்க அப்படின்னு சொல்லி அவளும் அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவங்ககிட்ட அவங்களுமே அப்படியே ஜங்குக்கை தான் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுகிறான் கடந்து. ஸோ அவங்க ஜங்குக் தான் அப்படியே அவனோட ஃபோர்கிட்ட அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான், அழாத அப்படின்னு சொல்லி. ஓகே பக்கத்தில் இதோட ஃபைனல் ஸ்டோரி முடிஞ்சு ஹாப்பி என்டிங். அண்டு யோனுக்கும் கிரேவுமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் அங்கே நம்ம லயா உயிரோடு இருக்கிறது தெரியும். ஏதோ ஒரு உண்மையான ஸ்டோரின்னு சொன்னேன். ஆக்சுவலாக நான் அந்த ஸ்டோரி ரன் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு 2 விஷயம் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இருக்குல்ல, இதை பார்த்து தான் நான் வந்து அந்த ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இமேஜினேஷன் தான். ஸோ அது குட்டி குட்டி சீக்வன்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா ஹோப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி வந்து ஒரு ரியல் லைஃப் கொரியாவில் நடந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்த ஒரு ஸ்டோரிஸ் தான். அதில் அவங்க அப்பாலாம் இறந்துருக்க மாட்டாங்க, உயிரோடு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கடைசியாக ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி தான்
அந்த மூவி பார்க்குறப்போ அதில் இருக்கோ ஹோப் ஹாப்பி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நேம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே உயிரோடு தான் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக் வச்சு கொஞ்சம் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டோரியை ஆட் பண்ணது. ஸோ அந்த ரேப் பண்ண அந்த பாடி இருக்கான்ல, ஸோ அவனுக்கு வந்து நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியல, என் சுயநலவோட நான் வந்து அது பண்ணலை அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு 10-12 வருஷம் தான் வந்து அவனுக்கு தண்டனையே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் சொல்லவே ஸ்டோரியில் மறந்துட்டேன். இதை வந்து அதுக்கப்புறமா நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவோன்னா ஃபுல் டீட்டெயில்டே விசாரித்து ஸோ அவன் வந்து அந்த பர்சனை வந்து கொன்றுவான். ஸோ இங்கே கோர்ட்டு தான் ஒழுங்காக கொடுக்கல, நம்ம தான் இது பண்ணணும்னு சொல்லி அவன் அதுக்கப்புறமா கொன்றுப்பான். ஸோ இதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 2 ஸ்டோரியை சேர்த்து உருவாக்குனேன். ஸோ பொக்களே நல்லா ஜோராக ஒரு தாட்டி கை தட்டிக்கோங்க, ஸ்டோரி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் அப்படின்னா லயா அண்ட் ஜங்குக்கோட காம்போ. அதுக்கப்புறமா டேக்குக்கோட மூமெண்ட்ஸ் கம்மி தான்டா, இதை நான் வேறு விதமான கொண்டு போன ஸ்டோரி. ஸோ இதில் அன்கட்டு ரொமான்ஸு அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்காது, அதுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஓகே, அன்கட்லாம் இருக்காது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆல் எமோஷ்னல் கலந்த மாதிரி தான். பட் நான் இன்னும் ஃபீல் குட் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் கொடுத்தா மாதிரி ஆயிடுவீங்க நீங்கள். ஸோ அதனால் ஒரு லிமிட்டாக கொடுத்து முடிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பர்ஃப்யூம் ஸ்டோரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணிட்டா. பாய் பாய். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.